இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் கல்வி சுகாதார அமைப்புகள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு யூனிட்டில். ஸோ எஜுகேஷ்னல் சிஸ்டம் இல்லையா, அதே போல் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் அண்டு ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சுகாதார அமைப்புகள் என்னன்னா, இது எந்த ஒரு புக்லேயும் இருக்காது. நீங்கள் கிளாஸ் நோட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் கிளாஸ் நோட்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோடு பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் இது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், அல்மா அட்டா டிக்ளரேஷன் ஆஃப் 1978, அதாவது 1978 அல்மா அட்டா பிரகடனம் அப்படி ஒரு பிரகடனம் தமிழ்நாட்டில் உருவானது. எதுக்கு அப்படின்னா, the governments have a responsibility for the health of their people, which can be fulfilled only by the provisions of adequate health and social measures. சுகாதார சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரகடனத்தை 1978 அல்மா அட்டா அப்படின்னு கொடுத்தாங்க. இதன் மூலமாக தான் இன்னைக்கு அட் ப்ரெசண்ட்டு இதில் மாற்றங்களும் இருக்கும் இல்லைங்களா. இதில் மாற்றங்களும் இருக்கும். அதனால் இந்த மாற்றங்களும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி சரியான ஃபிகர்ஸும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னா 38 இருக்காமா, மாற்றத்துக்கு உரியது. அதே போல் மருத்துவக் கல்லூரிகள், இணைந்த மருத்துவமனைகள் 62 இருக்குது. தமிழ்நாடு அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை எங்கே இருக்குதுங்க? ஓமந்தூர். அந்த அதாவது எய்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிலே சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரில் தான். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கிராமத்துலேயும் எல்லா பிளேஸ்லேயும் இந்த பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 1804 இருக்காமா. அதே போல் இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1452. இது இல்லாமல் ஜிஹெச்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் 18. அடுத்தது, இப்போ ரீசண்டாக என்னென்ன சிஸ்டம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் ஃபேமஸ். இது பார்த்திங்கன்னா ஐநா நிறுவனமே இதை பற்றி நிறையா பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 5/8/2021 கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமன்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கி பயங்கர ஃபேமஸானது. நீங்கள் கிராமத்தில் இருக்கும்போது தான் இது பார்த்துருப்பீங்க, மக்களை தேடி மருத்துவம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களுக்கான சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் வீடு தேடி சென்று அவர்களுக்கு மாதந்தோறும் மருந்து மாத்திரைகள் வழங்குறது தான் இந்த திட்டம். அருமையான திட்டம், சரிங்களா. அதாவது 50 யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜஸ் பிளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃபேஸில் வீட்டுக்கே தேடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது அங்கேயே ஸ்பாட்லேயே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு போவாங்க. ரெகுலராக பல நோயாளிகள் இதில் பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்களாமா. அப்படி என்ன மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக
45 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சுத்தமாக முடியாதவங்க, இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கீமாக இருக்குதுங்க. அப்படி என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். டிசீஸ் சப்போர்ட் சர்வீஸ், நோய் ஆதரவு சேவைகள் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரபி, இயன்முறை மருத்துவ சேவைகள், கேரிங் ஃபார் கிட்னி பேஷண்ட்ஸ், சிறுநீரக நோயாளிகளை பராமரித்தல், ரெஃபரல் ஃபார் எசென்ஷியல் மெடிக்கல் சர்வீஸ், அத்தியாவசிய மருத்துவ சேவை பரிந்துரை, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் பிறவி குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதுக்கும் வந்து சுகாதார தேவைகளையும் கொடுக்கறதா இந்த மெடிக்கல் சர்வீஸ். அது இல்லாமல் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இஸ் ரெஜிஸ்டர்ட் தி கம்யூனிட்டி ஹெல்த் ரெஜிஸ்டர், கண்டினியூஸ்லி மானிட்டர் அண்ட் கிளாசிஃபைடு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதிவு செய்து அதை தொடர்ந்து கண்காணித்து இருக்கிறாங்களாமா இந்த மக்களை தேடி மருத்துவம். ஸோ அடுத்த ஒரு திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டங்கள். இதுவும் ஒரு ஃபேமஸான திட்டம், ரீசெண்டாக ஆரம்பித்தது. தமிழ்நாடு ரெக்கார்டட் 55,713 road accident in 2021, which 14,912 persons died, 17,544 persons sustained grievous hurt. இது மாதிரி ஒரு பிரச்சனை 2021 இருந்தது. ஆனால் வந்து இந்த NK48 நம்மை காக்கும் 48 ஸ்கீம், இன்னுயிர் காக்கும் திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ட்ராமா கேர் பிளான், சரிங்களா, ட்ராமா கேர் பிளான். ஸோ ஒரு மேப்பிங் ஆம்புலன்சஸ் டு என்ஷூர் ரைட் பேஷன்ஸ் இஸ் டேக்கன் டு தி ரைட் சென்டர் வித்தின் தி கோல்டன் ஹவர். அது இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் விக்டிம் கேன் டேக் 48 hours ட்ரீட்மெண்ட் ஆன் கேஷ்லெஸ் பேசிஸ் ஆன் தி எம்பலண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து நிதி உதவி கொடுத்து, சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக கூட்டு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சேர்த்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. பிறகு கவர்மெண்ட்டை வந்து இவங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணிடுவாங்க. அதான் இந்த ஒரு சிஸ்டத்துடைய முக்கியமானது. இந்த சிஸ்டம் 18/12/2021 மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் சாலை விபத்தால் ஏற்படும் உயிர் இழப்பை வந்து குறையுது மட்டும் இல்லைங்க, குறைஞ்சிருச்சாமா. அந்தளவுக்கு இது முக்கியமான திட்டம். விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்துக்குள் கட்டணமில்லா உயிர் காக்கும் அவசர சிகிச்சை நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படிங்கிற ஒரு அருமையான இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 609 ஹாஸ்பிட்டல்ஸ், 201 ரெகக்னைஸ்டு GHS, 408 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு முழுக்க தனியாக ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போய்க்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை கவர்மெண்ட்லேருந்து. இது அருமையான ஸ்கீம். ஸோ இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 81 ட்ரீட்மெண்ட் பேக்கேஜஸ், 81 சிகிச்சை முறைகள் எல்லாமே இங்கே செய்கிறாங்களாமா. யாராருக்கெல்லாம் முடியல எப்படி எல்லாமே வந்து இந்த GH மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலாம். நம்மை காக்கும் 48 ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்ரூவ்ட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் லிஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் பப்ளிஷ்டு இன் வெப்சைட் ஃபார் தி பப்ளிக் நாலேஜ். இது மட்டும் இல்லாமல் அந்த 48 ஸ்கீம் என்னென்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
தலைமை மருத்துவம், அதன் தலைமை மருத்துவமனை ஜிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் எத்தனை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எந்தெந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது வந்து 48 ஸ்கீம், நம்மை காக்கும் 48 ஸ்கீம், இன்னுயிர் காப்பும் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மூலமாகவும் தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் 104 அப்படிங்கிற எண்ணை வந்து தொலைபேசி மூலமாக, கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டத்தின் முக்கியமான ஒன்று. அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், 2006 உருவாக்கப்பட்ட திட்டம், மெடிக்கல் ரிலேட்டட், வருமுன் காப்போம் திட்டம். வருமுன் காப்போம் திட்டம் நோய்களை தடுக்கிறது, மக்களிடையே ஆரோக்கியத்தை நாடும் நடத்தையை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் 2021 ஸ்கீம் இருக்கு இல்லையா, வருமுன் காப்போம் திட்டம் ஸ்கீம், அது ஆக்சுவலி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒரு பெயரை மாற்றி இன்னைக்கு வந்து புத்துயிர் பெற்றிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கேம்ப்ஸ் are conducted at the rate of 3 camps per rural blocks annually in all 385 rural blocks. 385 கிராம ஒன்றியங்களும் ஆண்டுதோறும் ஒரு கிராமப்புற தொகுதிகளுக்கு 3 முகாம்கள் வீதம் சிறப்பு மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது. இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நகர்ப்புறங்களில் மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதம் நடத்தப்படுகிறதாமா. 4 கேம்ப்ஸ் ஃபார் கார்பரேஷன்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, இன்வெஸ்டிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், ரெஃபரல்ஸ், பரிந்துரையும் செய்கிறாங்க. அடுத்த ஒரு ஸ்கீம் பாருங்கள், அருமையான ஸ்கீம், ஹாஸ்பிட்டல் ஆன் வீல் ப்ரோக்ராம், நடமாடும் மருத்துவமனை. கிட்டத்தட்ட 389 புதிய மருத்துவமனை உருவாக்கி நடமாடும் மருத்துவமனை பண்ணியிருக்காங்க. மகப்பேறு மற்றும் குழந்தை சுகாதார சேவையும் செய்கிறாங்க. முக்கியமாக இந்த திட்டம் கிராம பகுதியை நோக்கி தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் சுகாதார சேவைகள் இல்லாத ஒரு ஊராக இருக்கும். இது நடமாடும் மருத்துவமனை அங்கேயே தேடி வந்துடுறாங்க. பிறகு அடுத்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 11/1/2022 10/1/2027 ஸ்கீம். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 72,000 இன்க்ரீஸ் டு 1,20,000 பெர் ஆனம். அது மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முதலமைச்சரின் விரிவான பாதுகாப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு திட்டம் பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ மகப்பேறு உதவி திட்டம் எப்போ ஆரம்பித்தது? 15/9/2006. 15/9/2006. ஸோ இது மாதிரி ஏழை கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, தாய்மார்கள், அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும், அவங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறது, வருமான இழப்பை ஈடுகட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். ஒரு பெனிஃபிஷரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 18,000 அமௌண்ட்டு கொடுக்குறாங்க மாதத்துக்கு. அது இல்லாமல் நியூட்ரிஷன் கிட்டு கூட கொடுக்குறாங்க. இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் போய் இந்த கர்ப்பிணி பெண்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு சோதனைகள் எல்லாமே, அதாவது இந்த ஆய்வு சோதனை இருக்கு இல்லையா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையமே பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து டாக்டருடைய பரிந்துரைகள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 18,000 பர் மந்த்தும் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன் கிட்டு ஊட்டச்சத்து தொகுப்பும் கொடுத்துருவாங்க. இது வந்து
இந்த பிபிஎல்னு சொல்லக்கூடிய பிலோ பாவர்ட்டி லெவல் மக்களுக்கு மிகவும் பயனடைய ஒரு திட்டம். அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், பல்நோக்கு மருத்துவ பணியாளர். ஸோ 1977 உருவாக்கப்பட்டது. மெட்டர்னிட்டி, சைல்டு ஹெல்த் கேர் மற்றும் வேக்சினேஷன்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்குறாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா மினி கிளினிக் இப்போ நிறையா பக்கம் அது குறைஞ்சிருச்சு. 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ஷிஃப்ட்டுகள் பயன்படுத்துவாங்க. டாக்டர் வந்து உட்காருவாங்க. அடிப்படை சுகாதார பராமரிப்பு செய்வாங்க. இது கிட்டத்தட்ட இந்த அம்மா மினி கிளினிக்கு தமிழ்நாடு முழுக்க 2000 கிளினிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிளினிக்கில் டாக்டர்ஸ் வந்து உட்காருவாங்க, நர்ஸ் உட்காருவாங்க, மெடிக்கல் அட்டெண்டர் கூட வந்து உட்காருவாங்க. ஸோ மெடிக்கல் அட்டெண்டர் ஒன்ஸ் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மருந்து கொடுப்பார். இன்கேஸ் டாக்டரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து டேட் சொல்லுவார், டைமிங் சொல்லுவார். இது மாதிரி நீங்கள் வந்து டாக்டர் வருவாங்க, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், சுகாதார நிர்வாகம், ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். சுகாதார நிர்வாகம், சுகாதார நிர்வாகத்துக்கு பாருங்கள், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொவைடிங் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ட்ரெஷரி கேர், இந்த எல்லா வேலையும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்டரி கேர், இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் ஆக்ட்ஸ் அது கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட், ஸோ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ். இதான் வந்து இந்த பிஹெச்சிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரைமரி ஹெல்த் கேர். அங்கே தான் வந்து பப்ளிக் ஹெல்த் ரெண்டுமே சேர்ந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசனில் இருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்டு ஹோமியோபதி, அவங்க தான் ஆயுஷ். ஆயுஷ்னா என்ன தெரியுங்களா? ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யோகா, யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ யோகா அண்டு நேச்சுரோபதி சேர்ந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஃபேமிலி பிளானிங்லாம் போவாங்க, குடும்ப கட்டுப்பாடு. அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது? டைரக்டரேட் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபுட் சேஃப்டி, குவாலிட்டி ட்ரக்ஸ், அந்த குவாலிட்டி ட்ரக்ஸ்லாம் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய யார் டிபார்ட்மெண்ட்டு? டைரக்டரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ப்ரைமரி ஹெல்த்தெல்லாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு டைரக்டர் கேட்பாங்க. ஸோ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்றும் மெடிக்கலில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே சொன்னதை இங்கே தமிழில் இருக்குது, நீங்கள் கோத்துரு பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ மருத்துவ கல்வி இயக்குநர்கள் தான் இந்த மருத்துவ கல்வி 3ஆம் நிலை பராமரிப்பு பார்த்துக்கிறாங்க. மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவையகம் 2ஆம் நிலை பார்த்துக்கிறாங்க. பொது சுகாதாரம், நோய் தடுப்பு, ஆரம்ப சுகாதாரத்தை பார்க்குறாங்க. ஆயுஷா பார்க்குறது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரம். குடும்ப நல இயக்குனர் தான் குடும்ப கட்டுப்பாடு பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ஒன்று பாருங்கள், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது ரெக்யர்மெண்ட் ஆட்சேர்ப்பு செய்கிறாங்க. மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரீம்லைன் ட்ரக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுது? டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட். 108 வருது பார்த்தீங்களா, 108 கேள்விப்பட்டோம்ல, 108ன்னு அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுது அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடுது. டேம்கால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மேனுஃபேக்சர் மெடிசின் ஃபார் யூஸ் அண்டர் தி இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். இதுதான் அவங்களுடைய வேலைகள். ஒவ்வொன்றும் நம்ம வந்து புக்கை தேடி கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே இங்கே கலெக்டிவாக இருக்குது.
ஸோ கண்டினியூவாக படிச்சுக்கங்க. பிடிஎஃப் வரும் பொழுது டவுன்லோட் பண்ணி அதையும் படிச்சுக்கங்க. மருத்துவ கல்வி இல்லையா? ஸோ மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செகண்ட் ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எம்எம்சி எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள், 2 February 1835. அருமையான டேட் பாருங்கள், ரொம்ப பழசு. ஸோ 2 February 1835 ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. பிறகு இது தமிழ்நாட்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் கொல்கட்டா 28th January 1835. அப்போ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா? இது இந்தியாவிலேயே. இரண்டாவது தான் எம்எம்சி. புரியுதுங்களா? ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல் வந்து எம்எம்சி, இந்தியாவில் வந்து இரண்டாவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மருத்துவ கல்வி இயக்குநரகம் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க 1966. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் which was formed in the year of 1966. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல், டென்டல், பேராமெடிக்கல், நர்சிங் கோர்சஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வந்து டென்டேட்டிவ் ஃபிகர்ஸ், இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 36, டென்டல் வந்து 2, ஃபார்மசி 2, ஃபிசியோதெரபி 3, காலேஜ் வந்து நர்சிங் வந்து 6. ஸோ மாற்றத்துக்கு இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்டு ரிசர்ச் சென்டர் கிண்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டால் 5050, பிடிஎஸ் 200, பிஃபார்ம் 120. என்னதுங்க? சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5050, பிடிஎஸ். இப்போ ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் 5050 பேர் வெளியே வரலாம். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, அதை விட்டுருங்க. பட் சீட்டு பிரகாரம் வெளியே வரலாம். பிடிஎஸில் 200 பேர் வெளியே வராங்க, பிஃபார்மில் 120 பேர் வெளியே வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்காங்களா? யாருடைய பரிந்துரையின்படி நீதிபதி திரு ஏகே ராஜன் கமிட்டி, நீதிபதி திரு ஏகே ராஜன் கமிட்டி தான் நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் பி யாருங்க? நீதியரசர் கமிட்டி, அது கலையரசன் கமிட்டி இல்லைங்களா? The reservation of 7.5% of government medical seats for the students studies in the government schools. இது வந்து ஒரு ஜஸ்டிஸ் பி கலையரசன் கமிட்டி கொண்டு வந்தார். அதான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 7% இடஒதுக்கீடு நீங்கள் வந்து கொடுத்துடணும் நீட் மூலமாக அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை, கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் சென்டர் கிண்டி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதான் 2022 உருவானது, மிகவும் ஃபேமஸானது. இது மட்டும் இல்லாமல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், நம்மளுக்கு சட்டமே இருக்குதுங்க. ஒரு மனித உறுப்பு இன்னொருத்தருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் 1994, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, டிரான்ஸ்ஸ்டான் படித்து வச்சுக்கோ, டிரான்ஸ்ஸ்டான். இவங்க வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்களாமா. அதுக்காக சிறந்த செயல்திறன் விருது கூட, இந்திய அரசின் சிறந்த செயல்திறன் விருது கூட கிடைச்சிருக்குது. எப்போது? 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் இவங்களுக்கு அந்த விருது கிடைச்சிக்கிட்டே இருக்காமா. யார்? இந்த டிரான்ஸ்ஸ்டான். அடுத்த ஒன்று பாருங்கள், பொது சுகாதார இயக்குநரகம்,
டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், இது உருவான ஆண்டு 1923. ஸோ தமிழ்நாடு the first state to have a separate directorate of for public health. தமிழ்நாடு தான் the first state. இதில் பொது சுகாதாரத்துக்கு என தனி இயக்குநரகம் முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சிறப்பு பெற்றிருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1939 தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படின்னு உருவாக்குனாங்க. ஸோ இதன் மூலமாக நான் வந்து நிறையா சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்டினன்ட் கர்னல் கிங், ஒன் whose the memory the historic King Institute and recent King's hospitals located, and he was the first sanitary commissioner for the Madras presidency and had introduced the concept of quarantine. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ராஃபிக் இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, படித்து வச்சுக்கோ. தமிழ்நாட்டில் மொத்த கருவூர்தல் விகிதம் 1.8. இந்த கணிப்பு வந்து 2019-2021 எடுக்கப்பட்டது. நேச்சுரல் க்ரோத் ரேட் 2019 இயற்கையான வளர்ச்சி விகிதம் வந்து 0.81% வருடத்திற்கு. பிறப்பு விகிதம் 2019, ஸோ 1000 பேருக்கு 14.2 அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இறப்பு விகிதம் 2019 பிரகாரம், ஸோ 1000 பாப்புலேஷன் 6.1. ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. மகப்பேறு இறப்பு விகிதம் 2016-18 படி, ஸோ 1,00,000 பேர் பிறந்தாங்கன்னா 60 வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. குழந்தை இறப்பு விகிதம் 1000க்கு 15. ஸோ ஹெல்த்தி இண்டிகேட்டர்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 பர்த்ஸ் டேக் பிளேஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், 65% இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். புரியுங்களா? ஒரு 100% பிரசவங்கள் நடந்தால் அதில் 65% அரசு மருத்துவமனையில் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் மருத்துவமனை எங்கே உள்ளது? த ஃபோர்ட் செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் சொல்லுவாங்க இல்லையா, செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் 1664 பை சர் எட்வர்ட் வின்டர் டு ட்ரிக் சிக் சோல்ஜர்ஸ் ஃபார் தி ஏசி. எங்கேங்க அது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. யாராவது சொல்ல முடியுமா எங்கே இருக்குது? சென்னையில். சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய தலைமையகம், அதாவது செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்முடைய சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் இங்கே தானே இருக்குது. இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? சோல்ஜர்ஸ், ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது அந்த கோட்டை. அவங்களுக்கு தமிழ்நாடு வாடகை கொடுத்துட்டு வராங்க. 1664 இந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்துட்டாங்கன்னா சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். பிறகு 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், டி மார்டிமர் முத்துலட்சுமி ரெட்டி த ரெட் ஃபோர்ட். புரியுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஎம்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜஸ் 1900 உருவானது. த ஃபவுண்டட் இன் 1900 பை அமெரிக்கன் மிஷனரி டாக்டர் இல்டா எஸ் ஸ்கூடர். படிச்சுக்கோ, இல்டா எக்ஸ் ஸ்கூடர் அவர்கள் தான், அவங்க மூலியமாக நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபார் நர்சிங், நர்சிங் முதல் கல்லூரி அப்படின்னா 1946 உருவானது. த ஃபர்ஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஃபார் தி லெப்ரசி, தோல் இருக்கு இல்லையா, தோல் சம்பந்தப்பட்டக்கூடிய சர்ஜரி வந்து 1948. பர்ஃபார்மிங் தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 1961.
ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இன் இந்தியா 1971 படித்து வச்சுக்கோ கேட்பாங்க. பர்ஃபார்மிங் த ஃபஸ்ட் போன் நேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் 1986. ஸோ இது மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது, பார்த்துக்கோ. உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் அடையார் தான் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு 1952 உருவானது. முத்துலட்சுமி ரெட்டி, சரிங்களா? ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க யாருங்க? ஆன்காலஜி புற்றுநோயில் நிறுவனம் பார்க்கக்கூடியவங்க. அது சங்கரா நேத்ராலயா 1978 காஞ்சி காமக்கோடி பீடம், சரிங்களா? இது ஒரு சாதாரண தொண்டு செய்பவர், இலந்த்ரோபிஸ்ட்னு சொல்லக்கூடிய தொண்டு செய்பவர். அதே போல் வேக்சின்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா HLL நிறுவனம், பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூட், செங்கல்பட்டு 2012. அதான் ஃபஸ்ட்டு. 100% மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபுல்லாகவே இங்கே தான் பார்க்குறாங்க. பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா குன்னூர் 1907 உருவானது. ரேபிஸ் வேக்சின், இந்த டாக் பைட் வேக்சின் சொல்லுவாங்க இல்லையா, அது. டிபிடி வேக்சின், ட்ரிபிள் ஆன்டிஜன் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஃபார் இம்யூனைசேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது மாதிரி வேலைகள் எல்லா வேக்சின்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பிசிசி வேக்சின் லேபு 1948. இவங்க ஸ்டாட்டன் செரம் இன்ஸ்டியூட் SSI, ஸோ கோப்பன்ஹேகன் டென்மார்க் உதவியோட இந்த லேப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது எங்கே? சென்னையில். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1956 தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் உருவாக்கப்பட்டது. 1954 அடையாரில் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்தது. 1887 டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி. 1978 த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ். 2009 பள்ளி குழந்தைகள் கண் பாதுகாப்பு திட்டம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக. இந்தியாஸ் ஹெல்த் கேபிட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 150 சர்வதேச நோயாளிகள் வந்துட்டுருக்காங்களாமா. குறைந்த செலவில் இந்தியா பண்ணுறாங்களாமா. யாரையும் அதிகமாக வெயிட் பண்ண வைக்கிறதில்ல. சிறப்பு மருத்துவமனைகள்லாம் வச்சுருக்காங்களாமா. நாட்டில் மருத்துவ சுற்றுலா பயணிகளில் 40% பேர் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து $9 பில்லியன் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டமுக்காக ஒரு மெகா ஹெல்த் கேர் சிஸ்டம் நம்ம இந்தியாவிலே இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றி தமிழ்நாட்டில் பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வேறு எங்கேயுமே இது புக்கில் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் கல்வி முறைகள், எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, டைரக்டர் ஆஃப் காலிகேட் எஜுகேஷன் இருக்குது, கவர்னர் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். இது மாதிரி வந்து யூனிவர்சிட்டி வேந்தர் கவர்னர்கள், கல்லூரி கல்வி இயக்குநரகம் அப்படிலாம் இருக்குது. சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27, 2021 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுங்களா? விழுப்புரம் மாவட்டம், சரிங்களா, மரக்காணம் அருகே மூர்த்தி குப்பம். மரக்காணம் அருகே மூர்த்தி குப்பம். ஸோ வீட்டுக்கு அருகிலே கல்வி, அதான் ஃபேமஸ். குழந்தைகள் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக இது உருவாக்கப்பட்டது.
எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும். இல்லை நிறைய வாலண்டியர்ஸுங்க. பள்ளி நேரம் முடிந்ததும் மாணவர்களின் வீடுக்கு அருகில் உள்ள தன்னார்வலர்களே தினமும் 5 மணி முதல் 7 மணி வரை இது செய்கிறாங்களாமா. ஸோ எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப், த போஸ்ட் பேண்டமிக். என்னங்க போஸ்ட் பேண்டமிக்? இந்த கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.46 லட்சம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து போய் இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கீமில். அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் மனம் திட்டம். நீங்கள் காலேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2022 ஸ்டார்ட் பண்ணது. மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துதல். அவங்களுக்கு ஏதாவது மென்டல் ஹெல்த் வெல்பீயிங் ஃபார்ம்ஸ் இருந்தால் அதை வந்து அவங்க மனநல மன்றத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், உளவியல் ஆலோசனை கூட செய்கிறாங்களாமா இந்த மனம் திட்டத்தில். அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். 2022-23 அந்த அகாடமிக் இயரில் லிட்டரசி அண்ட் நியூமரசி அமாங் சில்ட்ரன் ஸ்டடிங் இன் கிளாஸ் 1 to 3 அவங்களுக்காக பண்ணது. பிறகு 4லேருந்து 5ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 2025 வரை. என்ன செய்கிறாங்க? எழுத்தறிவு கொடுக்கறது, எண் அறிவு கொடுக்கறது, 8 வயதிற்கு உட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த ஒரு ஃபேமஸான திட்டம். அடுத்த ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம். 1/3/2022 ஸ்டார்ட் பண்ணது. யாருக்கு இதுனா? ஹையர் எஜுகேஷன்ஸ், யூஜி முடிச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக. தொழில்முறை வளர்ச்சி வாய்ப்புகள் இதில் கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே 9 to 12 ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மென்டர்ஸ் மூலமாக வழிகாட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபேமஸான திட்டம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் ஃபார் தமிழ்நாடு நடக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்ஸ் எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பல்வேறு மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்கள் பயனாளிகளாக இருக்காங்க. கவர்மெண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வில் பி அப்கிரேடட் டு இண்டஸ்ட்ரி 4 ஸ்டாண்டர்ட் 4.0 அப்படிங்கிற தரத்திற்கு இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் எல்லாமே தரம் உயர்த்தியிருக்காங்களாமா இதன் மூலமாக. அடுத்த ஒரு திட்டம் வானவில் மன்றம். ஸ்டெம் அண்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன். திருச்சியில் நவம்பர் 28, 2022 ஆரம்பிக்கப்பட்டது. சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராமுக்காக வானவில் மன்றம். சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேகசின், குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இதழ். ஊஞ்சல் வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, 1 முதல் 5ஆம் வகுப்பு. தேன் சிட்டு வகுப்பு 6 முதல் 9வது. கனவாசிரியர் ஆசிரியர்களுக்காக தனியாக மேகசின் சொல்கிறாங்க. ஊஞ்சல் வகுப்பு, தேன் சிட்டு வகுப்பு, கனவாசிரியர் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நீங்கள் நியூஸில் தான் சொல்கிறேன், நிறைய நீங்கள் நியூஸ் பார்க்கணும். நியூஸில் எல்லா ஸ்கீம்ஸும் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. இந்த திட்டம் 15/9/2022 மதுரையிலே தொடங்கப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் காலையில் சாப்பிடாமலே வந்துடுறாங்களாமா அந்த ஏழை மக்கள், ஏழை குழந்தைகள். அவங்களுக்காகவே காலை உணவு திட்டத்தை உருவாக்குறாங்க. பிறகு அனைத்து பள்ளி வேலை நாட்களும் கொடுக்குறாங்க. மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்கிறாங்களாமா. வந்தோடனே சாப்பாடு தான். மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால்
பாதிக்கப்படாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறதாம். இது இல்லாமல் பேரண்ட்ஸ் இல்லையா, பேரண்ட்ஸ், அதாவது அப்பாவும் சரி அம்மாவும் சரி வேலைக்கு போயிடுறாங்க காலங்காலத்தில் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம். அப்போ அந்த குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் நேராக ஸ்கூல்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதனால தான் இந்த காலை உணவு திட்டம் வேலை செய்யும் தாய்மார்களின் பணி சுமையை குறைப்பதற்கு மிகவும் பயனுள்ளமான இந்த திட்டம். இந்த திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுமை பெண் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம். செப்டம்பர் 2022 உருவாக்கப்பட்ட இந்த புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். அது வந்து புதுமை பெண் திட்டம். ஏற்கனவே இருந்ததுக்கு பேர் வந்து மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தை தான் புதுமை பெண் திட்டமாக கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு 6 லட்சம் கொடுக்குறாங்களாம்மா. சரிங்களா? உதவித்தொகை 1000 கொடுக்குறாங்க. The students have studied in a government school 6th to 12th standard. 6வது முதல் 12வது படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்களாமா, தனித்தனியாக அக்கௌண்ட்டில். அடுத்த ஒரு முக்கியமானது நம்ம ஸ்கூல் திட்டம், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம். டிசம்பர் 19, 2022 அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு. பாருங்கள், இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் திட்டம் எதற்காக உருவானது, அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, புரியுதுங்களா? அல்லது ஒவ்வொரு திட்டத்தையும் பொறுத்துக்க போட்டு கேட்டுருவாங்க. அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதாக நம்ம ஸ்கூல் திட்டம். பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அதிக பேர் பங்களிப்பு இதில் பண்ணுறாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல்ஸில் லைப்ரரிஸ், நிறைய லைப்ரரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தஞ்சாவூரில் தான் ஃபஸ்ட்டு 1535 சர்போஜி மஹால் நூலகம் தஞ்சாவூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1890 கன்னிமாரா பொது நூலகம் ஆரம்பித்தாங்க. பாருங்கள், ஹிஸ்ட்ரி பாருங்கள் எப்படி இந்த பரிணாம வளர்ச்சி அடையுது. சென்னையில் மறைமலை அடிகள் நூலகம், பிறகு சென்னையில் ஊவே சுவாமிநாத ஐயர் நூலகம், சென்னையில் தேவநேய பாவனார் நூலகம், எஸ்ஆர் அரங்கநாதம் அப்படிங்கிற பேரில் லைப்ரரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணா சென்டனரி லைப்ரரி எங்கே இருக்குது, கோட்டபுரம், சென்னை. எப்போ ஸ்டார்ட் பண்ணது, 15 செப்டம்பர் 2010. படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி. The library was designed by C.N. ராகவேந்திரன். இது முக்கியமானது, கேட்டுருவாங்க. ராகவேந்திரன் தான் டிசைன் பண்ணார். இப்போ இன்னும் ரீசெண்டாக 2023 ஜூலை 15 இப்போ தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்பித்தார் மதுரையில் கலைஞர் சென்டனரி லைப்ரரி. மிகப்பெரிய லைப்ரரிங்க. சரிங்களா? இந்த லைப்ரரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு உடைய அஃபிஷியல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அங்கே இருக்க அமைச்சர்களுக்கு அல்லது முதலமைச்சர்களுக்கு சால்வே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போற்றுவாங்க. அந்த சால்வே போற்றக்கூடாது, யாரும் வந்து துண்டு மேலே போடக்கூடாது. அதற்கு பதிலாக 1 அல்லது 2 அதற்கு மேற்பட்ட புக்கு, சரியா, புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். சால்வேக்கு பதிலாக இந்த புக்ஸு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சருடைய ரெக்வெஸ்ட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்குது, யாரும் அதிகமாக சால்வே போட மாட்டாங்க, எல்லாம் புக் எடுத்து கொடுப்பாங்க. இந்த புக்கு சேகரித்து இந்த கலைஞர் சென்டனரி லைப்ரரிக்கு தான் போச்சு. அங்கே தான் லைப்ரரி, எல்லா லைப்ரரிக்கும் போச்சு.
தமிழ்நாட்டில் அடுத்தது ஹையர் எஜுகேஷன்ஸ், உயர்கல்வி. சம பங்கு, ஆக்சஸ், அணுகல் சிறப்பாகவும் செய்கிறாங்களாமா. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு இன் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்ட்ஸ் எபோவ் தி நேஷனல் ஆவரேஜ். உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், having 18 institutions overall category within the top 100 ranks. முதல் 100 தரவரிசைக்குள் ஒட்டுமொத்த பிரிவில் 18 நிறுவனங்களை உருவாக்குனாங்க. The Presidency College famous எங்கே இருக்கு? சென்னை. The emerged at third positions in arts and science college category. ஸோ அந்த அளவுக்கு இந்த Presidency College ஃபேமஸ் ஆனது சென்னையில் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி ஒரு இயக்குநரகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், DTE, 1957 இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் நினைக்கிறார், அவர் ஆரம்பித்தார். ஸோ தொழில்நுட்ப இயக்குநரகம் 1957 அதிகமாக உருவாக்கப்பட்டதுங்களா இந்த 2 தான். இன்ஜினியரிங் காலேஜ் 510 ஆரம்பிச்சிருச்சு, 496 பாலிடெக்னிக் காலேஜஸ். ஸோ 1957 இன்ஜினியரிங் காலேஜ் குறைவு தான், பாலிடெக்னிக் காலேஜ் அதை விட குறைவு. ஆனால் பாலிடெக்னிக் காலேஜஸ் வந்து அதிகமாக வரத்துக்காக த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய 10th முடித்தவொடனே பாலிடெக்னிக் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. இது இல்லாமல் அரசு பள்ளியில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா 7.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீ கன்செஷன் கூட கொடுத்தாங்க. சரிங்களா? இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாலும் சரி, பாலிடெக்னிக் காலேஜஸ் படித்தாலும், எது படித்தாலும் நீங்கள் வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி கல்வி கட்டண சலுகை உங்களுக்கு உண்டு. அடுத்தது பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜ் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக உள்கட்டமைப்பு வசதி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்லூரி கல்வி, காலேஜ் எஜுகேஷன் 1965 டிபார்ட்மெண்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், கல்லூரி கல்வித்துறை 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. காலேஜஸ் இன் தமிழ்நாடு 1594, தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் அப்படி ஆரம்பித்தாங்க. ஸோ ஆடிட்டோரியம் இன் தி நேம் ஆஃப் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன் பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் ஆரம்பித்தாங்க. அடுத்த ஒரு திட்டம் கல்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி யங் போயட் அவார்டு, பாரதி இளம் கவிஞர் விருது, சென்டனரி மெமோரியல் செலிப்ரேஷன் 2021 அந்த கொண்டாட்டத்தில் இது அறிவிக்கப்பட்டாங்க. எப்போ கொடுக்குறாங்க தெரியுங்களா? இது எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 11 மகாகவி தினம். அந்த தினத்துக்கு என்ன பேர்? மகாகவி தினம். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1 லட்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? பாரதி இளம் கவிஞர் விருது. யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபேமஸ் ஆனது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கான்னு தெரியாது, நான் கேள்விப்பட்டது பழசு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செமஸ்டரில் வந்து ஒரு 5 பேப்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? 5 பேப்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது செமஸ்டர் 1. செமஸ்டர்ஸ் 2 அடுத்து ஒரு 5 பேப்பர். இப்போது இதில் ஏதாவது ஒரு பேப்பர் அரியர்ஸ் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒன்று சேர்த்து 6 பேப்பராக எழுதிக்கலாம். அதான சிஸ்டம் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குது. அப்படி கிடையாது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். நான் கேள்விப்பட்டது பழசு,
இப்போ மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கோம். ஒரு பேப்பர் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் 5 பேப்பரும் சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா? ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாஸ் ஆகிறது அவ்வளோ விஷயம் கிடையாது. செப்டம்பர் 5, 1857 ஸ்டார்ட் பண்ணது. பிறகு இது போல் யூனிவர்சிட்டி கல்கட்டாலையும் மும்பையிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த யூனிவர்சிட்டி எதனுடைய மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லண்டன் யூனிவர்சிட்டி மாடல். லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு நிகராக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. தற்போது அது தன்னாட்சி கல்லூரி, அட்டானமஸ் காலேஜாக மாறிவிட்டது. அடுத்த ஒரு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணாமலை. அண்ணா யூனிவர்சிட்டி வேறு, இது அண்ணாமலை. சிதம்பரம் 1929 உருவாக்கப்பட்டது. ஸ்ரீ ராஜசார் SRM எம் அண்ணாமலை செட்டியார் இல்லையா, அவருடைய நினைவாக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் தான் இது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966 மதுரை. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 1971 ஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூர். காந்தி கிராம யூனிவர்சிட்டி 1976 திண்டுக்கல். அண்ணா யூனிவர்சிட்டி 1978 சென்னை. தமிழ் யூனிவர்சிட்டி 1981 தஞ்சாவூர். பாரதியார் யூனிவர்சிட்டி 1982 கோயம்புத்தூர். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982 திருச்சி. அன்னை தெரசா உமன் யூனிவர்சிட்டி 1984 கொடைக்கானல். அழகப்பா யூனிவர்சிட்டி 1985 காரைக்குடி. ஸோ எப்போ உருவான இயர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1987 சென்னை. அவினாசி லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் 1988 கோயம்புத்தூர். தமிழ்நாடு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி 1989 சென்னை. மன்னோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி 1990. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 1996 சென்னை. பெரியார் யூனிவர்சிட்டி 1997. தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி 2001. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 2002 வெள்ளூர். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2002 சென்னை. என்ஐடிஸ், நம்ம தமிழ்நாட்டில் என்ஐடிஸ், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி கேள்விப்பட்டிருக்கோம், அண்ட் என்ஐடிஸ் அங்கே இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐடி அண்ட் டிசைன்ஸ் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி. டாக்டர் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் ஸ்ரீபெரும்புதூர். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் சென்னை. ஸோ கலெஸ்கேட்ரா ஃபவுண்டேஷன் சென்னை. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். ஸோ இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எப்பப்போ எங்கெங்கே ஆரம்பிச்சிருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் டெக்ஸ்டைல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் மண்டபம். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. நேஷ்னல் டிபி ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கோங்க. இது கிளாஸ் நோட்ஸில் மட்டும்தான் இது கிடைக்கும், புக்கில் கிடையாது, எந்த புக்லேயும் கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சாலும் இதோட சேர்த்து எழுதிக்கங்க, சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. வேற ஒரு டாப்பிக்கில் திரும்ப நம்ம மீட் பண்ணலாம்.